மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணம் என்ற அற்புத கடலில் பயணிக்க இருக்கின்றோம். நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை பற்றி அறிய வேண்டுமா? இந்த கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லை என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்லுவார்கள். இது யாரால் எழுதப்பட்டது, எந்த தருணத்தில் எழுதப்பட்டது, எதனுடைய தழுவல், இதில் எந்தெந்த பகுதியெல்லாம் இருக்கிறது என நாம் இந்த கந்த புராணம் என்ற அற்புத முத்துக்கடலில் மூழ்கி எழுத போகிறோம். அதாவது வியாசர் எழுதிய அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே முதல்ல இதிகாசங்களுள் ஒன்றான மகாபாரதம் தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் எழுதின அற்புதமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது கந்த புராணம். மற்ற புராணங்களுடைய கிரந்தங்கள் எல்லாம் சேர்த்தா கூட இந்த ஒரு கந்த புராணத்தில் அவர் மகாஸ்காந்தம்னு எழுதியிருக்கார் வடமொழியில. அதில் பார்த்தீர்கள் என்றால் 1,00,000 கிரந்தங்களோடு எழுதின ஒரு அற்புத படைப்பு தான் மகாஸ்காந்தம். காலத்தால் மிகவும் முற்பட்டது இந்த மகாஸ்காந்தம் என்பது. இது முருகப்பெருமான் எதனால் தோன்றினான், என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தினான், முருகப்பெருமானுடைய வரலாறு மட்டுமானா? அது மட்டும் கிடையாது. இந்த திருமணத்தில், அதாவது இந்த ஒரு புராணத்தில் எப்படி கம்பராமாயணத்தில் சீதை திருமணம் வருகிறதோ அது மாதிரி பல திருமணங்கள் உண்டு. தாட்சாயணி திருமணம், பார்வதி திருமணம், தெய்வயானை திருமணம். அது மட்டும் அல்ல, கம்பராமாயணத்தில் பாதுகா பட்டாபிஷேகம் உண்டு, ராமர் பட்டாபிஷேகம் உண்டு. கந்தபுராணத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் முருகப்பெருமானுடைய தேவசேனாபதி பட்டாபிஷேகம், இந்திரன் பட்டாபிஷேகம் உண்டு. அது மட்டும் அல்ல, விநாயக பெருமானின் தோன்றிய வரலாறு. ஐயப்பா என அழைக்கின்றோம் அல்லவா? இந்த கார்த்திகை மாதம் வந்தாலே அந்த ஐயப்பன் எங்கிருந்து உதித்தார் என்ற அந்த ஒரு வரலாறு. இப்படி பல பல விஷயங்களை நமக்கு கொடுக்கும் ஒரு அற்புத புராணம் தான் கந்த புராணம். இந்த கந்த புராணம் வடமொழியில் அற்புதமாக மகாஸ்காந்தமாக உலகத்தினருக்கு வியாச பகவானால் அருளப்பட்டது. அதை நம்முடைய அழகான தமிழில் தமிழ்க்கடவுள் முருகனை தமிழால் அழகாக எழுதியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சியப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ஒரு அற்புதமானவர். இவருக்கு, அதாவது இன்றும் பார்த்தீர்கள் என்றால் பெரிய பெரிய சொற்பொழிவாளர்கள் அவர்களுடைய பெயருக்கு முன்பு ஊவே அப்படின்னு போட்டுப்பாங்க. நான் ரொம்ப சின்ன வயசுல அது அவங்களுடைய இனிஷியலா இருக்குமோன்னு கூட நினைச்சிருக்கேன். அதற்கான உண்மையான பொருள் என்னவென்றால், ஒரு வேறு மொழியில் இருக்கும், அதுவும் வடமொழியில் இருக்கும் அற்புதமான காவியத்தை செந்தமிழில் எழுத வேண்டும் என்றால் 2 மொழிகளிலும் புலமையும் ஆளுமையும் இருக்க வேண்டும். ஒரு இங்கிலீஷ் அழகான புத்தகத்தை நான் தமிழ்ல எழுதணும்னா எனக்கு அந்த ஆங்கிலத்திற்கான புலமையும் இருக்க வேண்டும், தமிழுக்கான புலமையும் இருக்க வேண்டும். அந்த ஆங்கில புலமை இல்லை என்றால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தையும் நான் மாற்றி விடுவேன். என்னுடைய தாய்மொழியில் புலமை இல்லை என்றால் அவர்கள் சொல்ல வந்ததை சரியாக கொடுக்க மாட்டேன். இது மாதிரி வடமொழியில் இருப்பதை தமிழில் எழுத வேண்டும் என்றால் அந்த 2 மொழியிலும் அவர்களுக்கு ஆளுமை இருக்க வேண்டும். அப்படி 2 மொழியிலும் ஆளுமை இருப்பவர்களை உபய வேதாந்திகள் என்று அழைப்பார்கள். அதை நம்முடைய அழகான தமிழால் இருமொழி மறையவர் அப்படின்னு கூட அழைக்கலாம். ஆனால் பொதுவா வழக்கத்தில் உபய வேதாந்திகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு வடமொழி சமஸ்கிருதமும் ரொம்ப நல்லா தெரியும், தமிழ் மொழியும் ரொம்ப நல்லா தெரியும். அப்படி 2 மொழியும் தெரிந்தவர்கள் தான் தங்களுடைய பெயருக்கு முன்பு ஊவே அப்படின்னு அந்த ஒரு 2 எழுத்துக்களை போட்டுக்கொள்வார்கள். நிறைய பேருக்கு இதற்கான காரணம் தெரியாமல் இருக்கும். இதை நாம் இன்று தெரிந்து கொள்வோம். அப்படி ஒரு அற்புதமான உபய வேதாந்தி தான் கச்சியப்பர். அதனாலதான் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருந்த அந்த மகாஸ்காந்தத்தை நம்முடைய தமிழில் மொழிபெயர்த்த நூலுக்குள் கம்பர் அருளிய ராமாயணமாகட்டும், கச்சியப்பர் அருளிய இந்த கந்தபுராணமாகட்டும் வெறும் ஒரு மொழிபெயர்ப்பு என்று மட்டும் அதை நாம்
அந்த ஒரு வட்டத்தில் குறுக்கிவிட முடியாது. மொழிபெயர்ப்பை தாண்டி பல அற்புதமான உவமைகளோடும் அழகான மொழி நடையோடும் அவர்கள் கொடுத்த ஒரு காவியங்கள் தான் இந்த இரண்டுமே. சரி, கச்சியப்பர் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர். பொதுவா பார்த்தீங்கன்னா நம் ஊரில் ஒரு பழக்கம், சிதம்பரத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நடராஜன்னு பேர் வைப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் சிவகாம சுந்தரின்னு பேர் வைப்பாங்க. மதுரையில் சொல்லவே வேண்டாம், மீனாட்சின்னு வைப்பாங்க, சுந்தரேஸ்வரன்னு வைப்பாங்க. அதே மாதிரி காஞ்சியில் காமாட்சின்னு வைப்பாங்க, ஏகாம்பரன்னு வைப்பாங்க. அதே மாதிரி கச்சியப்பர் என்ற ஒரு சிவபெருமான் அந்த நாமத்தை இவருக்கு வைத்து வளர்த்தார்கள். அப்படிதான் வைப்பாங்க. அந்த காலத்துல ஊர்ல இருக்கிற ஒரு தெய்வத்தோட பேர் குடும்பத்துல ஒருத்தருக்காவது இருக்கும். எங்கேயாவது நம்ம போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க பேர் என்ன? காமாட்சி. காஞ்சிபுரத்துல யாராவது இருக்காங்களா, இல்ல பிறந்த வீடான்னு நம்ம கேட்டுடுவோம். அப்படி அந்த ஊரில் இருக்கும் தெய்வத்தை கொண்டாடும் விதமாக பெயர் சூட்டப்பட்டவர். அழகா ஒரு செவி வழி ஒன்று இருக்கு. இது ஒரு செவி வழி செய்திதான். கம்பராமாயணம் எழுதுவதற்கு முன்பு அந்த கம்பரிடம் கேட்டார்களாம், நீங்கள் கந்தபுராணம் எழுதலாமே. அவர் சொல்லியதாக ஒரு செவி வழி. இன்றும் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா மேடையில் அவர்கள் அரங்கேற்றம் செய்தால் கலக்கறாங்கப்பா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப அழகா உரைத்தாராம் கம்பர். கந்தபுராணம் என்ற ஒரு அற்புத விஷயத்தை அந்த கச்சியப்பர் என்ற சுறாவால் கலக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாராம். இதனால் கம்பருடைய காலத்திற்கு இவர் முற்பட்டவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 12ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவர். 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரர் பற்றிய குறிப்பு இருப்பதால் 9ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பட்டவர். யார்? நம்முடைய ஆசிரியர் கச்சியப்பர். இவர் அருளிய கந்தபுராணத்தில் பல சுவையான செய்திகள் உண்டு. நம்முடைய தமிழ் கடவுளை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த முத்துக்கடலில் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.